ஓகேங்கய்யா, செக் பண்ணிட்டீங்களா? ஓகே. செக் பண்ண முடியாது, நீங்க அப்படியே வெல்கம் கொடுங்க. கொடுத்துட்டேங்கய்யா, கொடுத்துட்டேன். லேண்ட்ஸ்கேப் கொடுத்துட்டேன். அம்மா வெல்கம் ஸ்பீச் பண்ணுங்கம்மா, வெல்கம் கொடுங்க. கொடுத்தேன். சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் சார்பாக அலமேலு மங்கை நாச்சியார் அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு வெண்பூசணி இன் பயன்கள். அதை பத்தி அம்மா இன்னைக்கு நமக்கு சொல்ல வந்திருக்காங்க. வருக அம்மா, நீங்க கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பு அருளிய பிரபஞ்சத்திற்கும் சகோதரருக்கும் இதுல எல்லாம் பயனடையணும்ன்றது இந்த வாய்ப்புகள் அருளிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குருவே சரணம், குருவே வாழ்க. இன்னைக்கு நம்மளை எத்தனையோ மருத்துவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம். என்னோட பெயர் அலமேலு மங்கை நாச்சியார். நான் ஒரு அக்குபஞ்சர் மருத்துவர். அக்குபஞ்சர் மருத்துவர், அடுத்ததோட சேர்ந்து உணவு மருத்துவர். இந்த எத்தனை நீங்க மருத்துவம் போனீங்கனாலும் எல்லாம் பார்த்துட்டு கடைசியில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உணவுங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அது பாரம்பரிய வைத்தியமா இருந்தாலும் சரி, ட்ரெடிஷ்னல் வைத்தியமா இருந்தாலும் சரி, இல்லாட்டினா அலோபதிங்கிறதுனாலும் சரி, கடைசி ஒரு விஷயத்த உணவு அப்படின்னு கொண்டு நிப்பாட்டுவாங்க. அப்ப அங்க உணவுங்கிற ஒரு விஷயம் சரி இருந்தாதான் நம்மளுக்கு சரியா இருக்கும். இந்த ஃபீல்ட்ல நானும் ஒரு தொந்தரவுலதான் வந்தேன். அதுக்கப்புறம் அதை சரி பண்ணிட்டு கத்துக்கிட்டு இருக்கும் போது இதுக்கப்புறம் உணவுங்கிற ஒரு விஷயத்த நம்ம எப்படி மாத்தி கொண்டு போவோம், உணவுல எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுக்கப்பதான் ஒரு 8-9 வருடம் முன்னாடி சிறுதானியங்களை கையில எடுத்தேன். அப்ப அந்த சிறுதானியங்கள், பாரம்பரிய அரிசி வகைகள் பத்தி விழிப்புணர்வு எனக்கு தெரிஞ்சது. அது ஒவ்வொரு அரிசியும் எப்படி வேலை பார்க்குது, ஒவ்வொரு காய்கறிகளும் எந்த மாதிரி வேலை பார்க்குது அப்படின்னு பார்த்தோம். அப்போ மக்கள்கிட்ட அது குழந்தையின்மை காரணமா இருந்தாலும் சரிதான், மெனோபாஸா இருந்தாலும் சரிதான், அது தைராய்டா இருந்தாலும் சரி, சுகரா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பாரம்பரிய அரிசிகள்லையும் நம்ம பாரம்பரிய காய்கறிகளையும் அவ்வளவு சத்துக்கள் இருக்கு. இது நம்ம தெரியாமையே நாகரிக உலகத்துல என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்ப உள்ள சூழ்நிலைக்கு ஏற்றபடி விதவிதமா புதுசு புதுசா சாப்பிடணும் அப்படின்ட்டு அந்த உணவை நம்ம உள்ள எடுக்காமையே விட்டுட்டோம். அப்ப இதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போறது அப்படின்னு யோசிக்கும் போது சிறுதானியங்கள்ல நீங்க என்னெல்லாம் அந்த சமைக்கிறோமோ, ஒரு கலவை சாதங்கள்லாம் அதவே ஒவ்வொரு அரிசியும் சிறுதானியத்தை பயன்படுத்தி, பாரம்பரிய அரிசியை பயன்படுத்தி செஞ்சோம். சரி, அப்புறம் இன்னும் ஸ்நாக்ஸ், அதாவது நொறுக்கு தீன்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதையும் கையில எடுத்தேன். இந்த நொறுக்கு தீன்கள்லாம் எதுனாலும் இன்னைக்கு பாத்தீங்க அது சாப்பிடாத ஆட்களே கிடையாது. அப்ப அதை சிறுதானியம் சேர்த்து எப்படி கொடுக்கணும், நீங்க சாதாரண சாப்பிட்ற சேவு, மிச்சரு, முறுக்கு, அதிரசம், லட்டு, இது எல்லாமே சிறுதானியம் பயன்படுத்தி செக்கு எண்ணெயில செய்து இதை ஆர்கானிக் மொத்த ஸ்டோர்களுக்கும் தீபாவளி இந்த மாதிரி சமயங்கள்ல வெளிநாடுகளுக்கும் அனுப்பிட்டு இருக்கேன். அப்புறம் சிறுதானியங்கள்ல மதிப்பு கூட்டி அதுக்கு விழிப்புணர்வு கொடுத்து, இந்த உணவுலாம் இருக்கு, இந்த மாதிரி சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த செஞ்சுட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் காய்கறி அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எனக்கு கிடைச்சது. இப்ப இந்த காய்கறிகள்ல எப்படிலாம் மகத்துவம் இருக்கு, காய்கறின்னு சொன்னாலே இன்னைக்கு எல்லாரும் வெறுக்கப்பட ஒரு விஷயம் மாதிரி ஆயிடுச்சு. நிறைய வீட்டுல நம்ம பாரம்பரிய காய்கறிகள் பேரே தெரியல, அது என்ன அப்படிங்கறது நெட்ல சர்ச் பண்ணாதான் தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதனுடைய பயன் என்னன்னு தெரியல, அத வேற என்ன டிஷ்ஷா சாப்பிடணும், அப்ப அதுக்கு மீறி சாப்பிடணும்னா நம்ம என்ன ஆடிச்சுன்னா இன்னைக்கு அசைவ உணவுல அது அதிகமா சேர்க்கறது மாதிரி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் மாத்தணும்.
ஆனா இது எப்ப மாறுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு பாத்தீங்களா? இயற்கை வந்து எப்படி உடம்பு வந்து நம்மளை தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றோமோ, அதே மாதிரிதான் இது மக்கள்கிட்ட எப்படியாவது வந்து இயற்கைன்னு ஒண்ணு நான் இருக்கேன் உலகத்துல, ஓகே இருக்கேன், இது அழியாது அப்படிங்கிறத வந்து காட்டுறதுக்காக தான் இந்த கொரோனா வந்ததுன்னு நினைக்கிறேன். அப்பதான் திரும்பவும் பாரம்பரிய விஷயங்கள்ல, உணவு விஷயங்கள்ல ரொம்ப மக்கள் வந்து கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. அப்படி கவனம் செலுத்தினப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் எனக்கு வந்து இந்த மாற்று மருத்துவத்துல ஒரு இந்த காய்கறி மருத்துவம், இந்த அரிசி வைத்தியம் இதெல்லாம் கையில வச்சிருந்தப்ப நேர்ல வர முடியாமையும் நேரா வந்தவங்களையும் இதெல்லாம் கொடுத்து சரி பண்றப்ப எனக்கு ஒரு நல்ல சக்சஸ் கிடைச்சிச்சு. எனக்கு பிரபஞ்சம் அப்பதான் என்னை வந்து இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல பெயரோட அறிமுகப்படுத்துச்சு. அவ்வளவு பேருக்குமே வந்து ஒரு 30 கேஸ் இங்க நேர்ல பார்த்தோம். இன்னும் நிறைய பேர் வந்து போன் மூலமே வந்து உணவு வைத்தியங்களை கேட்டு நிறைய பேர் சரியானாங்க. அதுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு தான் நன்றி சொல்லணும். அது முடிஞ்ச கொஞ்ச நாள்ல பாத்தீங்க அப்படின்னா உணவுகள்ல ஒரு பக்கம் வந்து ரொம்ப ஒரு பிரியாணி கடைகள், புரோட்டா கடைகள் அதிகமானாலும் இன்னும் நிறைய பேர் வந்து சரி இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் இங்க தீர்வு கிடைக்குது, நம்மளுடைய பாரம்பரிய வைத்தியங்கள்ல விஷயங்கள் இருக்கு, நம்ம சரி பண்ணக்கூட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓரளவு இந்திய அளவு போகலனாலும் இப்ப ஓரளவு நல்லாவே வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம அந்த பிரபஞ்சத்துக்கு, இயற்கைக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அப்படி வரிசையில இன்னைக்கு பேச போற ஒரு காயோடைய மகத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல் காயே பாத்தீங்க அப்படின்னா வெண்பூசணி காய். இந்த வெண்பூசணி அப்படின்னு சொன்னா இதுக்கு இன்னொரு பெயர் என்ன சொல்லுவாங்கன்னா பிற தோஷங்களை போக்கக்கூடிய காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பிரதோஷம் அன்னைக்கு அது ஒரு விஷயமா சொல்றோம் பாத்தீங்களா, இதெல்லாம் கடவுளோட கிஃப்ட். பிற தோஷங்களை அத வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நாளடைவுல திஷ்டிக்காய், திஷ்டியை மட்டுமே சரி பண்ணக்கூடிய காய் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. வெளியில வந்து வீட்டு முன்னாடி திஷ்டி கட்டிக்கலாம், செவ்வாய் வெள்ளியானா வந்து வீடுகளுக்கும் ஃபேக்டரிகளுக்கும் சுத்தி போட்டு உடைக்கிற வேலையை மட்டும் செஞ்சுட்டாங்க. இந்த பூசணிக்காயோட தோற்றம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெளியில பச்சையா இருந்தாலும் உள்ளே வெள்ளையா இருக்கும். அந்த வெளி தோல் மேல வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா லைட்டா உப்பு படிஞ்சது மாதிரி இருக்கும். அதாவது சுனைகள் அதை வந்து சொல்லுவோம். இப்படி இருந்தாலே வந்து அது உப்பு சுவை அப்படின்னு சொல்லி அர்த்தம். உப்பு சுவை மட்டும் கிடையாது, எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய ஒரு செயல், எலும்புகள் பலமாக்கக்கூடிய ஒரு செயலை வந்து அந்த காய் வந்து செய்யும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். அதை விட என்ன அப்படின்னு சொன்னா இது எந்த மண்டலத்துல வேலை பார்க்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரைப்பையில வேலை பார்க்குது. இன்னைக்கு வந்து வயிற்ற கவனிக்காதனாலதான் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நோய்களா மாறுது. அப்ப அந்த வயிற்றில் உள்ள விஷயங்களை சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் வந்து இந்த வெண்பூசணிக்காய். வயிற்றை எப்படிலாம் சரி பண்ணுது? இந்த வெண்பூசணி விளையக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா கொடி வகை. இது வந்து அடுத்து விளையக்கூடிய அதனுடைய மாதங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சித்திரை மாதம் தான். இப்ப வந்து 12 மாதங்களும் நம்மளுக்கு இந்த காய்கறிகள் வந்து கிடைக்குது. ஆக்சுவலி இதனுடைய பயன் வந்து பங்குனி சித்திரையில தான் வந்து, ஏன் அப்படின்னா அப்பதான் நம்மளுக்கு வந்து உஷ்ணம் வந்து நம்ம இடத்துல வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அந்த உஷ்ணத்தினால பாத்தீங்க அப்படின்னா நிறைய வெப்பம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். சிலருக்கு வந்து அல்சர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிரும். சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வயிற்றுப்புண்லாம் உபாதைகள் கூடிரும். சிலருக்கு உடல்ல வந்து பொக்களங்கள், அதாவது வேனக்கட்டிகள், உயர்குறுகள் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா
உள்புறமாகவும் கட்டிகள் ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த உஷ்ணம் தாங்க முடியுமா? அந்த உஷ்ணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை நீக்கிறதுக்கு இது ஒரு அருமையான உணவு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த வெண்பூசணிய இது இன்னும் பாத்தீங்க அப்படின்னா மேச ராசிக்காரங்க ராசிப்படி பார்த்தோம்னா கூட இந்த மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க நல்ல திறமைசாலியாவும் இருப்பாங்க. ஆனா என்ன அப்படின்னா ஒரு மனக்குழப்பத்துல அப்படிலாம் இருப்பாங்க. இவங்களோட விஷயம் நல்லா இருந்தது அப்படின்னா தெளிவடைஞ்சு தைரியமா இருப்பாங்க. இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பொதுவா தொந்தரவுகள் பாத்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஒண்ணு மலம் போகாம இருப்பாங்க, இல்ல உணவை பாத்தீங்கன்னா அதிகமா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இல்ல உணவை ஆஹ் பசிக்கு சாப்பிடாம வேற விஷயங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் உள்ளவங்களா இருப்பாங்க. நிறைய அவங்களே வயிற்றை கெடுக்கிற அளவுக்கு வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது அந்த ராசி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் அவங்க இந்த காயை எல்லாருமே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உள்ளவங்க அதிகமா அந்த காயை உணவுல சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு பரிகாரம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப இந்த காயை எப்படிலாம் உணவுல சேர்க்கலாம்? பொதுவா இது எந்த தொந்தரவுக்குலாம் அப்படின்னா வயிற்றுப்புண், கேன்சர். வயிற்று புண்ணுதான் நாளடைவுல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அதை கவனிக்காம விட்டோம் அப்படின்னா கேன்சர் ஆயிடும். இந்த வயிற்றுல புண்ணு, ஒரு ஆசிட் தன்மை, அதாவது அந்த அமிலத்தன்மை கூட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு எந்த மாதிரி தொந்தரவுலாம் காட்டும்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு சாப்பிட்டோன்னா வயிறுல வலி தோன்றது, இல்ல சாப்பிட்டோன்னா மலம் போறது மாதிரி இருக்கும், இல்லாட்டி அப்படின்னா வாயில வாடை வர்றது மாதிரி இருக்கும், இல்ல சிலருக்கு வாயில உமிழ்நீர்லாம் அந்த காரத்தன்மை இல்லாம விழுவிழுப்பா எப்ப பார்த்தாலும் வாய் கொலகொலப்பா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. நீங்க எந்த ஒரு கார உணவுனாலும் சரி, எந்த உணவு போனாலும் அவங்களுக்கு வயிற்றுல உபாதைகள் இருக்கும், இல்லாட்டினா வயிறு பொறுமல் ஏற்படும். இப்படி இருக்கும்போது அவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மகிழ்ச்சிங்கிற ஒரு விஷயமே அவங்கள்ட்ட இருக்காது. எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அடி ஒரு சிரிப்பு, அதுக்கப்புறம் அதை நல்லா கூட சிரிக்க மாட்டாங்க. எனக்கு மட்டும்தான்ப்பா இப்படி நடக்குது, என் வாழ்க்கையில மட்டும்தான் இப்படி இருக்கு, யாராவது நல்லாதான் இருக்காங்க, நல்லா செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன பண்ணாங்கன்னா எப்போ பார்த்தாலும் தனக்குள்ள அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை வச்சுட்டு சவுண்டு கம்மியா இருக்குங்கம்மா. இல்லைன்னா இன்னும் சிலர் என்ன பண்ணாங்கன்னா ஆடியோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்கம்மா. அதை வெளியில சொல்லவே முடியாம அவங்களுக்கு ஹலோ அம்மா, கேக்குதுங்களா? ஆடியோ ஆடியோ எக்ஸ்ட்ரா பண்ணுங்கம்மா. ஆடியோ கேட்கலாமா நீங்க பேசுறது? சீக்கிரம் கருப்பை தான் அப்போ கருப்பை சம்பந்தப்பட்ட நீர்க்கட்டிகள், கட்டிகள், இல்ல மாதவிடாயில போகாமையோ இல்ல போக்கு அதிகமாக ஹலோ ஆண்களா இருந்தாங்க அப்படின்னா இந்து பையன் அம்மா அலமேலும்மா, ஆடியோ ஆடியோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைங்கம்மா. ஹலோ ஹலோ எவ்வளவு தொந்தரவுகள் அப்ப இதை நம்ம எப்படி சேர்த்துக்கணும்? எல்லாரும் சொன்னோம்னா கேக்குறீங்களா? அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க வாய்ஸ் கேட்க மாட்டேங்குதா உங்களுக்கு? வாய்ஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. கேட்க மாட்டேங்குது. ஃபோன் பண்ணிட்டா வருவாங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அலமேலம்மா கேக்குறீங்களா? அன்மியூட் பண்ணுங்கம்மா. பண்ணிட்டேனையா, கேக்குதுங்களா? இப்ப கேக்குது, கண்டினியூ பண்ணிக்கோங்க. சரிங்க.
சரிங்க. சரி. அப்ப வந்து இப்ப இந்த சவுண்ட் போய் கேக்குதுங்களா நல்லா? கேக்குதுங்கம்மா, பரவாயில்லம்மா, கிளியர் சரி. கிளியர். சரிங்கம்மா, நன்றி நன்றி. அப்ப அந்த உணவை வந்து நம்ம எந்த மாதிரி எடுக்கிறோம்? இப்ப வந்து கடையில வாங்குறதே வந்து ஒரு பெரிய காயா பார்த்து வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து இத வந்து எப்படி சுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த முழு காயமே தண்ணி விட்டு கழுவி வச்சிடாதீங்க. முழுசும் இன்னைக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னா நல்லா கழுவி பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த காயோட முழு பகுதியை வந்து இப்படி நெட்டுக்கா வந்து கீறாம இப்படி ஸ்லைஸா வட்ட வட்டமா நம்ம வந்து நறுக்கி வைப்போம் பாத்தீங்களா? அந்த வட்ட வட்டமா நறுக்கி எவ்வளவு தேவையோ எடுத்து வச்சுட்டு மீதி காயை வந்து நிமித்தி வச்சுக்கோங்க. இதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. சாதாரணமா வெளியில வச்சிருந்தாலே 3 நாள் கெடாது. நீங்க நெட்டுக்கா அறுத்துட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னா அந்த தண்ணீர் விட்டு விட்டு காய் ஒரு நாளைக்கு மேல தாங்காது. மறுநாளே என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது நீர் விட்டு அழுகி போற தன்மைக்கு வந்துடும். அப்ப நம்ம வெண்பூசணிய வந்து அதை எடுத்துட்டு இப்ப வந்து தேவையான அளவை எடுத்துட்டு அதை நல்லா சுத்தப்படுத்திட்டு, அதாவது உப்பு மஞ்சள் போட்டு முடிஞ்ச அளவு அதை சுத்தப்படுத்திட்டு நல்ல தண்ணியில கழுவிக்கோங்க. ஜூஸா எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதாவது இரைப்பை தொந்தரவு இருக்கு, இரைப்பையில சாறு இல்ல, அதாவது சாப்பிட்ட செரிமானம் ஆகல அப்படின்னு சொன்னா பச்சையா ஜூஸா எடுத்து அந்த ஜூஸை நீங்க வந்து குடிச்சீங்க காலையில வந்து அதோட வந்து எப்படி அப்படின்னா ஒண்ணு நாட்டு சக்கரை கலந்து குடிக்கலாம். இல்ல ஒரு 2 சொட்டு எலுமிச்சஞ்சாறு விட்டு கொஞ்சம் மிளகு சீரகம் ஒரு கல்லு உப்பு போட்டு அதுல கொஞ்சம் மல்லி இலை போட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சளி பிடிக்காது. எனக்கு இல்ல இதுவும் சாப்பிட்டு அப்படின்னா அப்ப அங்க வந்து வயிறு இன்னும் அதிகமா புண்ணா இருக்கு, அங்க சேரலன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அதை சமைச்சு வேக வச்சுதான் கொடுக்கணும். அந்த வெண்பூசணிய நல்லா பொடி பீஸ்னாலும் பெரிய பீஸ்னாலும் நறுக்கிட்டு அதை நல்லா வேக வச்சு அதுல வந்து கொஞ்சம் மிளகு சீரகம் உப்பு போட்டு அந்த சூப்போட அந்த காயையும் சேர்ந்து சாப்பிடணும். இதை வந்து அவங்க காலை உணவா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். இல்ல எனக்கு சூப்பா தண்ணியா குடிக்க முடியல அப்படின்னா இட்லி கொப்பரையில நல்லா வேக வச்சுட்டு அதுல மிளகு சீரகம் உப்பு தூவிட்டு நல்லா தேங்காய் நிறைய துருவி அதையும் துருவி இதையும் ஒரு நேர உணவா வந்து எடுத்துக்கலாம். அப்ப சமைச்சு வேணுமா சமைக்காம வேணுமா அப்படிங்கிறது உடல்வாக பொறுத்து நம்ம இது பண்ணிக்கிறோம். இதுவே ஒருத்தவங்களுக்கு கல்லடைப்பு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கல்லு வராம கஷ்டப்படுது, கல்லு இறங்கிடுச்சு. எப்பயுமே கல்லு வந்து சிறுநீரகத்துல இருக்கும் போது வரை வலி தெரியாது, அது கீழே இறங்கி யூரினரி பையில சிறுநீர் பையில வந்து வர்றப்பதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த வலி தெரியும். அப்ப அது வலி இல்லாம கீழே இறக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3-4 தடவை இந்த வெண்பூசணி ஜூஸை நாட்டு சக்கரை கலந்து கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா தண்ணியா குடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கல்லு வலி இல்லாம வெளித்தள்ளிடும். அந்த அப்படி உள்ளவங்களுக்கு சிறுநீர் போய் வலியை குறைக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 2-3 நாள் ஒரு வாரம் அது வரை வந்து நம்ம எப்படி நம்மளுடைய தன்மை இருக்கோ அதுக்கேற்றபடி அந்த வெளி இல்லாம உடைச்சி தள்ளுற வேலையை வந்து செஞ்சிடும். இது மட்டும் கிடையாது, இன்னும் வெண்பூசணியோட மகத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் மட்டும். இந்த உங்களுக்கு நார்த் இந்தியன் சைடுலாம் போனீங்க அப்படின்னா அதுல ஒரு ஸ்வீட் செய்வாங்க, வெண்பூசணியை பயன்படுத்த பாடேவா ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா கல்கண்டு மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். இப்ப இது ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, அந்த ஸ்வீட் நல்லது தானே, வெண்பூசணி வச்சு செய்யறாங்களே அது சாப்பிட்டாலும் சரியாகும்ல அப்படிங்கிற விஷயம். அங்க பாத்தீங்கன்னா அதுல இனிப்பு கலந்துதான் இருக்கு. இந்த மாதிரி இதை வந்து இப்ப இதுல வந்து கொஞ்சம் நிறைய வந்து உணவுகள்ல வந்து நிறைய செய்ய
புதுசு புதுசா நம்ம எப்படி மிட்டாய்கள் சாக்லேட்டுன்னு சொல்லி வந்துச்சோ, வேற வேற விஷயங்கள் வந்துச்சோ, அது மாதிரி செய்ய ஆரம்பிச்சேன். இது சாப்பிட்டாலும் சரியாகும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி வந்து நீங்க மருத்துவம் பயன்படுத்தும் போது தயவு செஞ்சு அப்படி பயன்படுத்தாதீங்க. ஒண்ணு பச்சையா டைரக்டா ஜூஸா எடுக்க பாருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அது சேரல அப்படின்னு சொன்னா என்ன பண்ண போறீங்கன்னா வேக வச்சு எடுக்க பாருங்க. இன்னும் வரைக்கு எப்படி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதே வெண்பூசணியையும் கருவேப்பிள்ளையும் கலந்து கொடுக்கலாம். அந்த வெண்பூசணியில என்னைக்குமே தோலை வந்து பயன்படுத்தும் போது தோலை பிரிச்சிடாதீங்க. ஏன் அப்படின்னா அந்த தோலும் சதையும் சேரும் இடங்கள்ல தான் விட்டமின்கள் வந்து நிறைந்திருக்கு. அப்ப இந்த விட்டமின்கள் வந்து நம்மளுக்கு முழுமையா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த தோலோட தான் நம்ம கொடுக்கணும். வெண்பூசணியில இந்த கருவேப்பிலையோட சேர்த்து குடிக்கும் போது அப்படின்னா ஒரு 100 கிராம் வெண்பூசணி எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க கைப்பிடிக்கு ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதை வந்து சாறு எடுத்து அந்த சாறையும் இதுல கலந்து குடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா எலும்பு வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்கனவே சொன்னோம், எலும்புகளையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த செய்யும் அப்படின்னு சொன்னோம். இந்த எலும்புகள்ல வலி இருக்கு, அது பலவீனமா இருக்கு, இல்ல எலும்பு வளர்ச்சியே இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாங்க பாத்தீங்களா. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த வெண்பூசணிய வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா கருவேப்பிலை கலந்து வந்து எடுத்துக்கலாம். சரி, இதுக்கு பத்திய முறைகள்லாம் இருக்கா? வெண்பூசணி எடுக்கும் போது வந்து இன்னைக்கு வந்து நிறைய கேட்டாங்க, அசைவம் எடுத்துக்கலாமா இல்ல வேற பத்திய வகைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேக்குறாங்க. இது சாதாரணமா நான் வந்து என் உடம்ப பலப்படுத்தணும், என் உணவுல சேர்த்துக்கிறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து எந்த ஒரு பத்தியமும் கிடையாது. நான் நல்லாதான் இருக்கேன், எனக்கு இந்த உணவுலாம் வந்து நான் சேர்த்து எனக்கு பலப்படுத்த போறேன் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு பத்தியமும் கிடையாது. ஒரு நோய் நிலையில இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நோய் நிலையை சரி பண்ணணும் அப்படின்னா அங்க வந்து பத்தியம் தான் இருக்கணும். பத்தியங்கிறது வந்து ஒரு பெரிய வேற விஷயம்லாம் கிடையாது. அந்த இடத்துல ஒரு அசைவ உணவோ பால் உணவோ எடுக்காம இருந்தீங்கன்னா நல்லது. அதை சாப்பிட்டு பால் எடுத்தோன்னா அதை சாப்பிட்டோன்னா பால் குடிக்கிறது, இல்லாட்டினா நிறைய பேர்ட்ட சொல்லுவோம் வெண்பூசணி சாறு காலையில வெறும் வயிற்றுல எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னா வெண்பூசணி சாறு வந்து காஃபிக்கு முன்னாடியா பின்னாடியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடியா பின்னாடியா? காஃபி குடிக்க கூடாதுங்க, அப்ப டீ குடிச்சிக்கலாமா? ஏன்னா மனிதனுடைய மனநிலை வந்து அங்க ஏதாவது ஒண்ணு அந்த இடத்துல வந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்ப அந்த வெண்பூசணி சாறு எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரத்துக்கு வந்து ஒன்றும் எடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன உணவோ அந்த உணவை எடுத்துடுங்க. சப்போஸ் எனக்கு வெறும் வயிற்றுல ஒரு சூப்பா எடுத்தாலும் சேரல, ஜூஸா எடுத்தாலும் சேரல, பச்சையா எடுத்தீங்கனாலும் சேரல அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாப்பிட்ட பிறகு எடுக்க ஆரம்பிங்க. காலை உணவை முடிச்சுட்டு, ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஏன் எடுக்கலாம், வயிறுகள் வந்து தொந்தரவுகள் அந்த அளவுக்கு இருக்கு, அவ்வளோ ஒரு விஷயங்கள் வந்து ஜீரண மண்டலம் வந்து கெட்டு போச்சு. அப்ப காலை உணவை முடிச்சுட்டு ஒரு 11 மணி போல அந்த டீ காஃபிங்கிற ஒரு டைம் இருக்குங்களா, பொதுவா 9 to 11 வந்து எதையுமே சாப்பிட வேண்டாம் அப்படிங்கறதான் சொல்லுவோம். அது மண்ணீரலுடைய வேலை. மண்ணீரல்ல வந்து அங்க வந்து நம்ம சாப்பிட்ட அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிடணும். அந்த சாப்பிட்ட உணவு சத்துக்கெல்லாம் பிரிக்கக்கூடிய வேலையை வந்து அங்க செஞ்சுட்டு இருக்கு. அப்ப வந்து ஒரு 11 மணி 11:30 மணி போல இதை ஒரு சூப்பாவோ ஜூஸாவோ நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க வாய் வழியா வெளித்தள்ளாமையோ வயிற்று போக்கா போகாமையோ இருக்கும். இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா அதையும் மீறி வந்து வயிற்றோட்டமா வெளியில போகதான் செய்யும். அப்படி போறது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஏன் அப்படின்னா உங்களுடைய உடல் உபாதையை கழிவை அந்த வெளியேற்றுறதுக்கு தானே அந்த மருத்துவமே கொடுக்குறோம்.
அந்த காய்கறியவே நம்ம கொடுக்குறோம். அப்படிங்கும்போது அங்க வயிற்றுப்போக்கு போறது நல்ல விஷயம்தான். அதனால சொன்னோனே எனக்கு இது சேராது, சளி பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சுனாலே இது ஏன் அப்படினாலும் சமைச்சியாவது கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னேன்னா, வெளியில வர்றது அந்த கழிவை வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயம்தான். தாராளமா எடுக்கலாம். திரும்பி திரும்பி சாப்பிட்டு அது ரொம்ப கழிவை ரொம்ப தொந்தரவா ஏற்படுத்துது, எனக்கு ரொம்ப சிரமத்தை ஏற்படுத்துதுன்னு நினைச்சீங்கன்னா அப்போ நீங்க சமைச்சு கொடுக்குற ஒரு விஷயத்த கொண்டு வாங்க. அப்ப மதிய உணவுல இதுவே உடல் எடையை குறைக்கக்கூடியதுக்கும் ஒரு நல்ல மருந்து. உடல் எடை குறைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு அதுக்கு செலவழிக்க அதிகமா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஃபுட் எடுத்துக்கலாம், அந்த ஃபுட் எடுத்துக்கலாம், அதில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குலாம் வர்றாங்க பார்த்தீங்களா. அப்ப இந்த மருந்து எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை எப்படி எடுக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணும். நீங்க காலையில என்ன வேணாலும் சாப்பிடுங்க, இரவும் சாப்பிட்டுக்கோங்க. மதிய உணவு, அந்த ஒரு நேர உணவு உங்களுக்கு எப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அது மட்டுமே உணவா எடுத்துக்கிறோம். அந்த காயை வேக வச்சு மென்னு சாப்பிடணும். அப்ப உங்களுக்கு பசியும் அடங்கும். சிலர் ஜூஸாவோ சூப்பா எடுத்தா நல்லா பசி தாங்க முடியாது, திரும்பி பசிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சாப்பிட்டீங்கன்னா அப்ப அந்த உடல்ல உள்ள கொழுப்புகளையும் கட்டிகளையும் கசடுகளையும் கரைக்கக்கூடிய மதிய உணவுல அதை சமைச்சிட்டு மிளகு சீரகம் தேங்காய் பூ சேர்த்து எடுத்துக்கிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா, உங்களுக்கு சூப்பா பிடிக்கும் அப்படின்னா தாராளமா சூப்பா எடுத்துக்கோங்க. அந்த சாப்பிட்டு கொஞ்சம் இரவு வரைய ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சாப்பிட்டு முடிச்சோன்னா என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துல உடம்புல நீர்கள் பிரிய ஆரம்பிச்சிடும். இப்படி பிரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னா அப்போ உள்ள இருக்கிற கழிவுகள் கசடுகள் யூரின் மூலமா சிறுநீர் மூலமா வெளியே போற வேலையை செய்யும். இப்படியும் வெயிட் லாஸ்க்கு மதிய உணவாவே எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிறந்த ஒரு மருந்து. இரவு உணவு அவங்க ஒரு 7 மணிக்குள்ள முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். இல்ல இரவு உணவே எடுக்காம பழங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்ல விஷயங்கள். எல்லாரும் இன்னைக்கு நம்ம மாவு, கார்போஹைட்ரேட்டு இல்ல புரத உணவு இந்த மாதிரிதான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலே இன்னொன்னு நம்மளுடைய நாக்கும் அதுக்கே அந்த ருசிக்கு அடிமையானதுனால இப்படிதான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இதுக்கு நம்ம மாறுதலா இந்த மாதிரி செய்யறோம் அப்படின்னா அப்ப 2 நேரம் நீங்க அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு நேர உணவு இப்படி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை செரிமானம் பண்ணி கரைச்சி வெளித்தள்ளக்கூடிய வேலையும் இந்த மகத்துவமான ஒரு காய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வெண்பூசணிக்காய் தான். இப்படி வெண்பூசணியில நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, வெண்பூசணி இலை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. அந்த செடியில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சுரக்காய் இலை மாதிரியே தான் இருக்கும். அதனுடைய அப்படியே முள்ளு முள்ளா இருக்கிறது மாதிரியே இருக்கும். அந்த சொரப்பு அப்படின்னு சொல்லி அதை சுனை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த சுனைகள்லாம் மிகுந்துதான் அந்த இருக்கும். இந்த இலைய அரைச்சி குளியலுக்கு மேல் பூச்சா அவங்க பயன்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வியர்வை துவாரங்கள்லாம் மூடி வியர்வையே வராம, அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய சோப்பு, நிறைய இன்னைக்கு அழகு சாதன பொருட்கள்லாம் பயன்படுத்தி வேர்வை துளிகள்லாம் மூடி இருக்கும் பார்த்தீங்களா. வேர்வை வெளியே உடம்பு உடம்பு வழியா வேர்வையும் வெளியேறணும். அந்த வேர்வையும் வெளியேறாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இல்ல அந்த வேர்வையில நாற்றம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இந்த இலையை அரைச்சி பூசி குளிச்சீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லாவே வேலை பண்ணும். அந்த துவாரங்கள்லாம் சீக்கிரமே திறந்து வேர்வைகள் தோல் வழியா வெளியேற்றி கழிவுகளை அப்படியும் வெளியேற்றுறதுக்கு ஆரம்பிக்கும்.
இப்படி இதுல இருக்க ஒவ்வொன்றுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு பயம் தரக்கூடிய ஒரு விஷயமா வந்து ரொம்பயே இருக்கு வெண்பூசணியில. இன்னும் அப்படி ஒவ்வொரு விஷயமா நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போலாம். இதை ஏன் திஷ்டிக்குன்னு வெளியில பயன்படுத்துறாங்க? அப்ப இவ்வளவு மருத்துவம் இருக்குல்ல, எதுக்கு வெளியில பயன்படுத்துறாங்க? உள்ளேயும் பயன்படுத்தும் போது என்ன அப்படின்னா உடல்ல உள்ள திஷ்டிகளை போற்றிடும். வெளியில பார்க்கும்போது ஆன்மீக ரீதியாவோ ஏதோ ஒரு விஷயங்களோ நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வெண்பூசணி வந்து நிறைய நெகட்டிவா வாங்கி வெளித்தள்ளக்கூடிய விஷயங்களையும் நல்லா செய்யும். அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளுக்கு நிறைய திஷ்டி பட்டிருக்கு, நம்ம வீட்டை சுத்தி நிறைய திஷ்டி இருக்கு, நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு வந்து நிறைய திஷ்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த நெகட்டிவ் எல்லாம் வீட்டுக்குள்ள விடாம அங்க ஒரு பாசிட்டிவ் நம்மளை சுத்தி ஒரு நல்ல ஆறாவை உருவாக்குறதுக்கு, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் கொடுக்கறதுக்கு, அங்க பூரா அந்த நெகட்டிவ பூரா அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்து நல்லா சுத்தி அதை வந்து வெளியில போட்டு உடைப்பாங்க. அப்ப அந்த ஃபேக்டரியிலயோ அந்த வீடுகள்லயோ சுத்தி உள்ள அது எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, நெகட்டிவ் அப்படின்னா எதிர்மறை சக்திகள், அது என்னது திஷ்டின்னு இருக்கலாம், ஓயலப்புன்னு சொல்லிட்டு இருக்கலாம், என்னென்னமோ ஒரு வார்த்தைகள் நிறைய விஷயங்கள் சொல்றோம். அந்த இடம் வந்து அதை சுத்தி இருக்கிறத கிளியர் பண்ணிட்டு அங்க பூரா வந்து ஒரு நல்ல ஆறா கிரியேட் ஆகி அந்த இடக்குள்ள ஃபுல்லும் பாசிட்டிவா நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான பிரதிபலிப்புகள், இயற்கையோட சக்தி விழுகிறதுக்கு ஏதுவாக இந்த காய் வந்து செய்யும். இதுக்கு வந்து அவ்வளவு பவர்கள் வந்து இருக்கு. இப்ப வெண்பூசணியோட மகத்துவத்தை பத்தி இவ்வளவு தூரம் சொன்னோம். இத வந்து கொஞ்சம் கேள்வி செக்ஷனா வைக்கலான் இருக்கேன். உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட வெண்பூசணி சம்பந்தப்பட்ட வேற கேள்விகள் இருந்தா கேட்கலாம். நன்றிப்பா. நன்றிம்மா. சிறப்பா சொல்லிருக்கோம்மா. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் வந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். வெண்பூசணியோட இது எல்லாமே பயன்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப அலாவத்தியானது. நிறைய மருந்துவா, அதாவது மருந்துதான் உதவுது நமக்கு, உடலுக்கு தேவையான மருந்தா ஆக்ட் பண்ணுது. ரொம்ப நன்றி. மருந்தா அப்படிங்கறது வந்து உணவு தான், நல்ல விஷயம். நீங்க சொன்னீங்க இல்லையா, உணவு முறையை எதையும் மாற்ற முடியாது. கண்டிப்பாங்கம்மா, உணவு முறையை பண்றதுக்கு வெண்பூசணி வந்து ஒரு முதல் காரணமா இருக்கு. அது நம்ம எடுத்துட்டு வரும்போது நிறைய மாற்றங்கள் வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கு. நானும் அதை வந்து சாப்பிட்டிருக்கேன். பெண்கள் வந்து இருக்கு, உடல் உஷ்ணம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது, அதெல்லாம் தனியுது. பெண்களுக்கும் நல்லா அது நிறைய அந்த கர்ப்பப்பை பிசிஓடி இந்த மாதிரி இருக்கவங்க கூட இதை ரொம்ப நல்லது. நிறைய பயன்கள் இருக்குமா. கண்டிப்பா நாங்க இதை ஃபாலோ பண்றோம். ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் நீங்க எலும்பெல்லாம் வலுப்படுத்துது அப்படின்ற பாயிண்ட்ஸ் தான் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. கேள்விகளை வந்து கேட்க சொல்லலாமா? கேள்விகள் இருந்தா கேட்கலாங்கம்மா. மாசிலாமணி ஐயா, உங்களுக்கு கேள்வி இருக்கா? பாஸ்கர் ஐயா கண்ணு ஐயா, நீங்க பேசுங்க ஐயா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. அம்மா, இந்த 3 நாள் கெடாம இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னீங்க, அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. அதை எப்படி கட் பண்ணி எப்படி வைக்கிறது கொஞ்சம் சொல்லுங்க. சரிங்கய்யா. அதாவது வெண்பூசணிய வாங்கிட்டு வந்து ஒரு நம்மளோட வீட்டோட மூளையில வந்து ஒரு இடத்துல வச்சுக்கோங்கய்யா. நிமித்தி வைக்கிறது மாதிரி வைங்க, படுக்க வைக்காதீங்க. கட் பண்றீங்க அப்படின்னா அந்த நிமித்தி வச்சு மேல உள்ள பகுதி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மேல காம்பு இருக்கும் பாத்தீங்களா, அந்த பகுதியில இருந்து வட்ட வட்டமாக வந்து கட் பண்ணுங்க. சரிங்களா? இப்படி நெட்டுக்கு அறுத்துட்டோம் அப்படின்னு அப்ப இப்படி பாதியை அறுத்துட்டோம் அப்படின்னா அங்க நீர் விட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அது பூரா சீக்கிரம் கெட்டு போயிடும். உங்களோட எலுமிச்சம்பழத்தை வந்து எப்படி அறுக்கிறோம், இப்படி வந்து வட்டமா ரெண்டா பாதியா இந்த மாதிரி ரவுண்டா அடிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி அறுத்துட்டீங்கன்னா அதை அறுத்து அதை வெளியிலயும் வச்சுக்கிட்டீங்கன்னாலும் ஒண்ணும் செய்யாது. ரொம்ப நன்றிங்கம்மா. அப்புறம் அத மேல கொஞ்சம் சாம்பல் கலர்ல இருக்கமே, அதெல்லாம் எடுத்துடலாமா? கண்டிப்பா எடுக்கணும் ஐயா. உப்பு மஞ்சள் போட்டு கழுவுனீங்கன்னா அது போயிடும்.
நன்றிங்க, ஆ. நன்றி. ஆனா நீங்க காயை வந்து ஒரு 4 நாளைக்கு பயன்படுத்துறீங்கன்னா வாங்கிட்டு வந்தோன்னா அதை அப்படி கழுவி வைக்கிறாதீங்க. சரிங்களா? அதுலயும் அந்த தண்ணி சரியா படாம இருந்தா கெட்டு போயிடும். கழுவலாம் வேண்டாம். நீங்க கட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையானதை மட்டும் அந்நேரம் சுத்தப்படுத்திக்கோங்க. இது அரைக்கும் போது அந்த விதைகளும் சேர்த்து அரைக்கலாங்களா? கண்டிப்பாயா. விதை சதை எல்லாமே சேர்த்து தோலோட தான் அடிச்சுட்டு நீங்க உங்களுக்கு அது ரொம்ப கடினமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஃபில்டர் பண்ணிட்டு குடிச்சுக்கோங்க. நன்றிங்கம்மா, நன்றிங்க. நன்றி. இது ஏன் கேள்வி செக்ஷனா வைக்கிறோம் அப்படின்னா, நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உள்ள இறங்காது. உங்களுக்கு அதுக்குரிய சந்தேகங்களையும் கேட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். 2 பேரும் பேசணும்னா அது ஒரு நல்லா இருக்கும். மேடம் வணக்கம். வணக்கம்மா. மேம், இந்த வெள்ளை பூசணி பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க மேம். நானும் நன்றி. கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த சரிங்கம்மா. அளவுக்கு டீப்பா யாரும் சொன்னதில்லை மேம். ஸோ உங்களுக்கும் சாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றிம்மா. நன்றி. ஓகே மேம், இப்போ இதுல நீங்க இதை என்னன்னா பயன்படுத்தி பாருங்கம்மா. ஒரு ஆளு எவ்வளவு மேம் குவான்டிட்டி எடுக்கணும்? சின்னவங்க பசங்கள்ல இருந்து மீடியம் ஏஜ் ஆமா. வயசான குழந்தைங்க அப்படின்னா ஒரு 5 வயசுல இருந்து 10 வயசு வரை இருக்காங்க அப்படின்னா ஒரு 100 கிராம்குள்ள கொடுங்கம்மா. சாறுல வந்து அதை எடுக்கும் போது வந்து கம்மியாரும். நம்ம பெரியவங்களுக்குன்னா ஒரு 150 to 200 கிராம் வந்து அப்படி எடுங்க. சமைச்சாச்சு அப்படின்னு சொன்னா அதுல அளவுலாம் கிடையாது. நம்மளுக்கு எவ்வளவு சாப்பிட முடியுமோ அந்த அளவு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகே. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கும் தோல் கொட்டையாகவே கொடுக்குறீங்களா? கண்டிப்பா எல்லாருக்குமே அதான். ஓகே. இப்போ எனக்கு வந்து ஓவரீஸ்ல சிஸ்ட் வந்து 4 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லி என்ன இந்த வெள்ளை பூசணி ஜூஸ் தான் குடிக்க சொல்றாங்க மேம். நானுமே வந்து கண்டினியூஸா ஒரு 6 மந்த் குடிச்சேன். பட் வளரல. அது அப்படியே மெயின்டைன் ஆகுதே தவிர அது ஃபுல்லா கரைஞ்சி வெளியே வரல. அது நானும் வந்து 6 மாசம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் விட்டுட்டேன். இடையில மட்டும் அது சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது வந்து இது எவ்வளவு நாள் மேம் நான் சாப்பிடணும்? இது இதுலயே கரைஞ்சிருமா? இப்ப எனக்கு 49 ஏஜ் ஆகுது. மேனோபாஸ் வேற சிம்டம் ஸ்டார்ட் ஆகுதா எனக்கு தெரியல. சோ நான் இதை எப்படி ஃபாலோ பண்ணலாம்? இது கண்டிப்பா இதுலயே கரைஞ்சிருமா? இல்ல எவ்வளவு குவான்டிட்டி எடுக்கணும், எப்படி எடுக்கணும்? எனக்கு 6 மந்த் எடுத்துமே அப்படியேதான் மெயின்டைன் ஆகுது, ஆனா வளரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இது மட்டும் பத்தாது. சரிங்களா? இந்த காய் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த கழிவை வெளியேற்றக்கூடிய அந்த ஒரு விஷயத்த வந்து செஞ்சிட்டு இருக்கும். அதோட உங்க உணவு பழக்க வழக்கங்களையும் மாத்திக்கிறணும், வாழ்வியல் முறையும் மாத்தணும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். வாரம் 2 முறைவாவது எடுக்கணும். உடல் முழுவதும் நல்லெண்ணெய் வச்சு குளிங்க. உங்க பகுதி வந்து குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்னா அந்த நல்லெண்ணெயை காய்ச்சி அதுல ஒரு வெள்ளைப்பூடு அல்லது மிளகு இந்த மாதிரி போட்டு காய்ச்சி ஆற வச்சு அதை வச்சு ஃபர்ஸ்ட் அதை தேய்ச்சி குளிக்கணும். இன்னொன்னு வந்து வேகமா எந்திரிச்சு பழகணும். நீங்க வந்து ஒரு 5:30 மணி 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சீங்க அப்படின்னா, ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, இங்க இப்படி எந்திரிக்கும் போது உடல்ல சுரக்கிற நிறைய ஹார்மோன்ஸ்கள், இது வந்து ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ஒரு வியாதிகள் தான். அப்ப அந்த ஹார்மோன்ஸை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வேகமா எந்திரிக்கிறதுல குளிக்கிறதுல ஒரு விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி இரவு தூக்கத்தை வந்து ரொம்ப தள்ளி போடாதீங்க. இரவு உணவை 7 மணிக்கு மேல எடுக்காதீங்க. அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. இதை ஒரு மாற்றம் எடுங்க. அப்புறம் வந்து இப்ப உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் என்னவா இருக்குமா? அதான் மேம், நீங்க சொல்ற மாதிரி 90-80% வந்து இயற்கை உணவு, இயற்கை சார்ந்த இந்த நீங்க சொன்ன மாதிரி கொள்ளு சாதம் இந்த மாதிரி. ஏன்னா டாக்டர்ஸ் அதுதான் சஜஷனும் பண்றாங்க எனக்கு. அப்படி நான் சாப்பிட்டு என்னைக்கா ஒரு நாளைக்கு ஆசை வந்துருச்சுன்னா என்னைக்கா ஒரு நாளைக்கு பரோட்டா அந்த மாதிரி, அதுமே ரொம்ப ரேரா தான் சாப்பிடுறேன். ஆனாலும் என்னுடைய டைஜஷன் சிஸ்டம் வந்து இன்னும் பழையபடி வரல மேம். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி மூச்சு பிடிப்பு ஏற்பட்டு அதுல இருந்து எனக்கு ப்ராப்ளம் வந்து, அதுல இருந்து இந்த மேனோபாஸ் சிம்டம் ஒரு இடையில வந்து இது ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் மறைச்சில போயிட்டு இதை நேச்சுரோபதி டாக்டர்ஸ் அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ண கொஞ்சம் பரவாயில்லதான். இப்போ டைஜஷன் இப்போ கொஞ்சம் ஓகே தான். பட் என்ன நாளைக்கு
அந்த தண்ணி குடிச்சோம்னாலும் அந்த ம். மாதிரி ஆ, வந்துட்டே தான் ஓ. இருக்கு. இது பொதுவா வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இரவு உணவு வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இல்லைன்னா 6:30 7 மணிக்குள்ள வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது வந்து பொதுவா அந்த கட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு ஜீரண குறைபாடு, வாயு தேக்கத்தினால காரணமா உருவாகிறது, அல்லது மன அழுத்தங்களால உருவாகிற ஒரு விஷயம்தான். சரிங்களா? ஓகே. இப்ப இங்க வந்து நல்லா மென்னு சாப்பிடுங்க. உங்களுக்கு எளிதில ஜீரணமாகக்கூடிய ஒரு விஷயத்த வந்து செய்யுங்க. என்னால மென்னு பல்லே இல்ல மென்னே சாப்பிட முடியாதுன்னா அப்ப அதை வந்து குலைவா வச்சு சாப்பிடுறது, கஞ்சியா எடுக்கிற வகைகளை வந்து எடுத்துக்கோங்க. நீங்க என்ன ஓகே. பண்ணலாம் அப்படின்னா இதோட வந்து வெண்பூசணி, காலையில வெண்பூசணி சொல்றீங்கல்ல, அந்த ம். வெண்பூசணியோட பெருஞ்சீரகத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு 5 கிராம் அந்த ஜூஸோட, வேற எதுவுமே சேர்க்காதீங்க. ஜூஸை வடிகட்டிட்டு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகத்தையும் வந்து சேர்த்து குடிச்சீங்க அப்படின்னா, இத காலையில நீங்க குடிச்சிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 11 நாட்களுக்கு வந்து நீங்க எடுத்துக்கோங்க. இந்த ஏப்பங்கள் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா, காலையில வெறும் வயித்துல குடிக்கிறத நிப்பாட்டிட்டு 11 மணிக்கு ஒரு சூப்புன்னு சொல்லி சொன்னோம் பாத்தீங்களா, ஆமா சமைச்சு மேம். சூப்பா நீங்க எடுக்க ஆரம்பிங்க. சரிங்களா? உங்களுக்கு மாற்றம் வரும். இப்ப அந்த கட்டிகளுக்கு எதுனா இதுக்கு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போய் கொஞ்சம் மருந்துகளும் சேர்த்து வந்து நீங்க சொன்னீங்களா அடுத்த வளர்ச்சி இல்லாம இருக்கும். அப்போ அவங்க அந்த இயற்கையில நிறைய விஷயங்கள் மருந்துகள் இருக்கு, சில எக்ஸசைஸ்கள் இருக்கு. சரிங்களா? மயத்துக்கே மசாஜ் தர்றதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்படிலாம் பண்ணும்போது சீக்கிரம் வந்து கரைஞ்சிரும். அதையும் சேர்த்து நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேகமாவே சரியாயிடும். இப்ப வயித்துக்கு அது கட்டி இருக்கும்போது மசாஜ் அந்த வயித்துல பண்ணலாங்களா? இல்ல அது அதாவது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் இருக்குமா, ஓ அதுக்குன்னே தனியா இருக்கு. ஓகே. அங்கே நேச்சுரோபதி இதுலதான் மேம் நான் பாத்துட்டு இருக்கேன். ஓ, சரிங்கம்மா. அப்ப எந்த ஊர்மா நீங்க? நாங்க இங்க சென்னை தான் மேம். சரிம்மா, அப்ப அங்க சம்பந்தப்பட்ட பாருங்க. பாத்தீங்கன்னா ஓகே. உணவுலயே இப்படி மாத்திக்கோங்க. இந்த ஆ பட்டர்ஃப்ளை ஆசனம் வந்து கொஞ்சம் நல்லா செய்யுங்க. ஆ சரிங்களா? மலச்சிக்கல் மட்டும் இல்லாம பாத்துக்கோங்க. அதுதான் மேம், அதுதான் எனக்கு பயங்கர ப்ராப்ளமா இருக்கு. மலச்சிக்கல் தான் சரியானபடி இருக்கு, வரமாட்டேங்குது. வர மாட்டேங்குது. அப்ப நானும் வந்து எவ்வளவு வாரம் 2 நாள் வந்து கடுக்காவை கஷாயம் மட்டும் எடுத்துக்கோங்கம்மா. கடுக்காவை எங்க கொதிக்க வச்சு, ம் 2 கடுக்கா மட்டும் எடுத்து கொதிக்க வச்சு, ஒரு 1 டம்ளரா 1/4 டம்ளரா வத்த வச்சு அதுல 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் மட்டும் கலந்து காலை வெறும் வயிற்றுல வந்து வாரம் ஒரு 2 நாள் எடுங்க. ஓ சரி சரி. ஆ, லோ பிபி ஆ, இருக்கு மேம், எனக்கு கிடினஸ் வந்துருது. அதுக்கு ஆ, இது ஆ. சாப்பிடுவீங்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது மலத்தை வெளியேற்ற வேலைதான். அதுக்கப்புறம் வந்து தண்ணி இது மட்டும் நல்லா குடிச்சுக்கோங்க. நல்ல உணவு எடுத்துக்கோங்க. ஒண்ணும் செய்யாது. ஓகே. உணவு வந்து அப்புறம் நல்லா சேர்த்துக்கோங்க. மென்னு சாப்பிடுங்க. கிடினஸ் வருதே மேம், அதுக்கு இது இல்ல, என்ன மேம் மலம் பண்ணலாம்? மலம் வெளியில போயிருச்சுன்னா அதெல்லாம் மாறிடும். ஓ சரி சரி. ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சரிங்க. ஃபார் நன்றி, நன்றி. ஓகேம்மா. உமாமா, உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா ஐயாவை கால் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்கம்மா. உமாமா, நன்றிங்கம்மா. ஓகே. ரகுராம் ஐயா, உங்களுடைய டவுட் கேட்கலாங்க ஐயா. அன்மியூட் பண்ணி பேசுங்க. வணக்கம்மா. அம்மா வணக்கம்மா. அவனியா அம்மா, இந்த பூசணி வந்து பங்குனி சித்திரையில தான் அதோட இது அதிகமா யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. இல்லம்மா, பங்குனி சித்திரையில அந்த தொந்தரவுகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த வயிற்று உபாதைகள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்ப அதை தணிக்கக்கூடிய, அப்ப அதிகமா நம்ம சாப்பாட்டுல அந்த காயை வந்து அதிகமா சேர்க்கணும். சரிங்களா? இப்பதான் எல்லா கிளைமேட்டும் எல்லா விஷயம் ஒன்னாயிடுச்சுல்ல, அப்ப தொந்தரவுன்னு இருந்தா நீங்க எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா இது தை மாசத்துல இருந்து காய்க்க ஆரம்பிச்சிடும்லம்மா? இல்ல, இப்ப எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா 12 மாசமும் இப்ப கிடைக்குது. அப்படிங்களா? தையில இருந்தே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனுடைய விஷயம் பாத்தீங்கன்னா, ஏன்னா தையில இருந்தே நம்மளோட கிளைமேட்ல மாற ஆரம்பிப்பாங்களே, தை கடைசிலேயே. ஆமா ஆமா. அது மாசியில ரொம்ப, ஆமா மாசியில ரொம்ப இதாயிட்டுரும். இல்ல, நீங்க சொல்றது வந்து மார்கழி பூ பூக்குறது வந்து சக்கரை பூசணி. இது வந்து தை மாசி கடைசியில தான் அந்த மாதிரி பூத்து காய்க்க ஆரம்பிக்கும். ஆனா இங்க வந்து சிட்டில கிடைக்கிறதுலாம் அந்த வெள்ளை படிஞ்சதாவே கிடைக்க மாட்டேங்குதும்மா, பச்சையாவே தான் இருக்குது. ஓ
சரிம்மா சின்ன தெரியல, சின்னதுலயே எடுத்துட்டு அந்த வந்துடுறாங்க. அளவு கிடைக்கல. ஆமா, அந்த சின்ன சின்னங்கிறது வந்து அதுவும் நம்ம இப்ப நாட்டு ரகங்கள்ல வேற வேற ஒட்டு ரகங்கள் சொல்றோம்ல, அந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் நீங்க மார்க்கெட்ல எங்கேயாவது தேடி பார்த்தா கண்டிப்பா கிடைக்கும். பெரிய விவசாயங்கள் கிடைக்குது, எல்லா இடத்துலயும் கிடைக்குது. வந்து கிடைக்க மாட்டேங்குதுமா. கொஞ்சம் தேடிங்க, கண்டிப்பா கிடைக்கும். திஷ்டி பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் இருக்கு பாருங்க, அந்த பூசணிக்காய் வெண்பூசணி. திஷ்டிக்கு அமாவாசையில உடைப்புங்க பாத்தீங்களா, அந்த பூசணிக்காய் தான், வேற எந்த பூசணிக்காயும் கிடையாது. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. சரிம்மா, நன்றிம்மா. நன்றிங்கம்மா. அடுத்து யாருமா பேசுறீங்க? ராணிமா. மேம் இதுல ஒரு சின்ன டவுட் மேம். பிஞ்சி காய் வந்து இருக்குங்களே, அதையுமே ஜூஸ் போட்டு குடிக்கலாங்களா மேம்? குடிக்கலாமா, குடிக்கலாம். அந்த பெரிய காயில வந்து இன்னும் உங்களுடைய மகத்துவம் வந்து கூடுதலா இருக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூ. நன்றி. நீங்க நிர்மலாமா, கேள்வி ஏதாவது இருக்காமா? ஓகே, நன்றி. வேற யாருக்காவது கேள்வி? மாசிலாமணி ஐயா, மாசிலாமணி ஐயா, நீங்க பேசலாம். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. அது காலையில மட்டும்தான் சாப்பிடுங்களா, இல்ல எந்த டைம் வேணா சாப்பிடலாங்களா ஜூஸ் போட்டு? நீங்க வந்து உங்களுடைய உடல் வந்து வெப்பத்தன்மை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொன்னா, குளிர்ச்சி எது வேணாலும் குளிர்ச்சி சாப்பிட்டா சேரும்னா மாலை நேரம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா காலையில மட்டும் எடுத்துக்கோ. இல்லம்மா, எந்த சமயம் வேணாலும் சாப்பிடலாமான்னு கேக்குறேன் நான். எந்த சமயத்துல வேணாலும். அதான் ஐயா, உங்கள் உடல் வகை பொறுத்து. பச்சையா ஜூஸ் எடுக்கிறதுக்கு, சமைச்சது வந்து எந்த டைம் வேணாலும் எடுத்துக்கலாம், அதுக்கு வந்து டைமே கிடையாது. பச்சையா எடுக்கிறதுக்கு வந்து சொல்றேன், எனக்கு வந்து செரிமான சக்தி கம்மியா இருக்கு, எனக்கு இரவு வந்து எதுக்குனாலும் கொஞ்சம் நான் கம்மியா சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க காலையில மட்டும் அந்த ஜூஸை எடுத்துக்கோங்க. செரிமான சக்தி நல்லா இருக்கு அப்படின்னா 2 நேரமும் எடுக்கலாம். சரிங்கம்மா. எப்பவுமே வெறும் வயிற்றுல தான் சாப்பிடணுங்களா? வெறும் வயிற்றுலங்கும் போது மருந்தா பயன்படுத்தும் போது அதை எடுத்துக்கலாம் ஐயா. இல்லாட்டினா நீங்க சாப்பாட்டோடையும் சேர்த்து எடுத்துக்கலாம், சாப்பிட்ட பிறகும் சூப்பாவோ ஜூஸாவோ பயன்படுத்திக்கலாம். சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்க. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா, வேற யாருக்காவது? மயில்ன்ற ஐடியில இருக்கீங்க, ஏதாவது கேள்வி? அவ்வளவுதாங்களா? யாருங்க ஐயா? கார்த்திகேயன். சரி, ஓகே, நான் அன்மியூட் பண்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து காய்கறி மருத்துவம்ன்றது வந்து அற்புதமான வகுப்பு. ஏன்னா வந்து உடல்ல முதல்ல காய்கறி பஞ்சபூத சக்தியில வந்து காய்கறி தன்மை தான். இயற்கையில நம்ம காய்கறியை வந்து உணவா இருக்கும் போது நிறைய நன்மைகள் வந்து உருவாகுது. வெள்ளை பூசணிக்காய்ன்றது வந்து அல்சர் பேஷண்ட் இருக்கலாம், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து நீங்க ஷேர் பண்ணீங்க. வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் 3 வேளையும் எடுக்கலாம். ஆக்சுவலா அந்த அளவுக்கு வந்து பெரிய எஃபெக்டிவான ஜூஸ். உண்மையிலேயே கோடான கோடி நன்றி. இதே மாதிரி வெள்ளை பூசணிக்காய்க்கு ஈக்குவலான காய் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இறைப்பைக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெண்பூசணி தான். இல்ல இன்னும் வெண்பூசணிக்கு ஈக்குவலான காய் அப்படின்னா அடுத்ததா வந்து சுரைக்காய் எடுத்துக்கலாம். நன்றி. அதுதான் நானும் நினைச்சேன். ஆக்சுவலா நீங்க என்ன பிரிஸ்கிரைப் பண்றீங்க, ஏன்னா நீர் காய்கறிகள்ல இருந்து தான் நம்ம வந்து ஒவ்வொரு காய்கறியா வந்து பண்ணுவோம். நம்ம அடுத்த வகுப்பு வந்து நம்ம போடும்போது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுரைக்காயை பத்தி நீங்க வந்து இன்னும் இன்டெப்தா நீங்க கொடுக்கும்போது பல்வேறு விஷயத்த வந்து வெளிப்படையா, நம்ம ராஜா காய்கறின்னு பாத்தீங்கன்னா 12 காய்கறி தான். அந்த 12 காய்கறி வரும். 12 காய்கறி மட்டும் கிடையாது, எல்லா காய்கறியுமே தான் சொல்லுவோம். இதே இது கேரட் பீட்ரூட் பத்தியும் மகத்துவம் சொல்லுவோம். அது யாருக்கு எப்ப தேவைப்படுதோ அந்த மாதிரி பார்த்து கொடுத்துக்கிறோம். எல்லா காயிலையும் சத்து இருக்குல்ல, அது யாரு எங்க எப்படி எடுக்கணுமோ அதான் ஒரு விஷயங்கள். ஓ, பாத்தீங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றியா, நன்றியா.
நன்றிங்க ஐயா. எல்லாருமே வந்துட்டு பேசிட்டீங்களா? கார்த்திகேயன் ஐயா ஸ்டார்ட். வேற யாருக்காவது கேள்வி? ராணி அம்மா, ஐயா முடிச்சுக்கலாங்களா? முடிச்சுக்கலாமா, முடிச்சிடுங்க. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்க ஐயா. ஓகேங்கம்மா, நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ஐயாவுக்கும் நன்றி. உங்களுக்கு நல்லா வந்து அதை தொகுத்து நல்லா வழங்குனீங்க, செயல்முறைகள்லாம் செய்றீங்க. உங்களுக்கு நன்றிகள். நன்றிகள். பொறுமையா கேட்ட அனைவருக்கும் வந்து அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றிகள். மிக்க மகிழ்ச்சி அம்மா. நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம், நிறைய மருத்துவ குறிப்பெல்லாம் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். மிக்க நன்றி. நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளம். நன்றி.